உன்னை யாருமே உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை என்று தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாயா? உனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று நெஞ்சம் குமுறி தவிக்கிறாயா? உன் அழுகுரல் கைலாயம் வரை கேட்டதால்தான் உன் அப்பன் ஈசன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இது எதேச்சையாக உன் கண்முன் வந்த நிகழ்வு அல்ல. நீ சிந்திய கண்ணீருக்கு பதில் சொல்லவே உன்னை நான் தான் இங்கு என் சந்நிதிக்கு இழுத்து வந்திருக்கிறேன். எல்லாம் வல்ல கைலாயநாதன், உன் அப்பன் உன்னோடு பேச வந்திருக்கிறேன். எத்தனையோ வலிகளையும் வேதனைகளையும் யாரிடமும் சொல்ல முடியாத பெருந்துயரங்களையும் உன் நெஞ்சுக்குள் சுமந்து கொண்டு எனக்கான விடிவு காலம் எப்போதுதான் வரும், இந்த சோதனைகள் எப்போதுதான் தீரும் என்று என் சந்நிதியின் முன்பாக நின்று நீ வடித்த கண்ணீருக்கு விடை சொல்லவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, எவ்வித காரணமும் இல்லாமல் இந்த அப்பன் உனக்கு முன்னால் தோன்றிவிட மாட்டேன். உலகத்து உயிர்கள் அனைத்தையும் ஆட்டுவிக்கும் இந்த ஈசனுக்கு உனக்கு இந்த வாக்கினை ஏன் கொடுக்க வேண்டும், எதற்காக கொடுக்க வேண்டும் என்ற முழுமையான காரணம் நன்றாகவே தெரியும். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னால் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை மிகத் தெளிவாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெரிந்து கொள்ள முடியும். என் அன்பு பிள்ளையே, மிக கவனமாக கேள். இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உண்மையான யதார்த்தம், எதுவெல்லாம் போலியான செயற்கையான மாயை என்பதனை நீ மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. சில மனிதர்களும் சில போலியான உறவுகளும் உன்னை இந்த வாழ்க்கையோடு மிகவும் ஆழமாக பிணைத்திருப்பார்கள். அதுதான் உண்மையான அன்பு என்று நீ முழுமையாக நம்பினாய். உன்னுடைய ஒட்டுமொத்த உலகமும் அவர்கள் மட்டும்தான் என்று குழந்தை போல் அவர்களை சுற்றி சுற்றி வந்தாய். ஆனால் அந்த மாயவலையில் நீ சிக்கிக் கொண்டால் அதிலிருந்து ஒரு நாளும் உன்னால் எளிதாக வெளிவந்துவிட முடியாது என்பதை நீ உணரவில்லை. சில சந்தர்ப்பங்களும் எதிர்பாராத சூழ்நிலைகளும் உன்னை இக்கட்டான நிலையில் கட்டி போட்டுவிட்டன. நீ உண்மையான அன்பை மட்டுமே மூலதனமாக வைத்து பழகினாய். ஆனால் என் தங்கமே, உன்னுடைய இந்த தூய்மையான அன்பையும் இரக்கத்தையும் மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளத்தான் எப்பொழுதும் முயற்சிக்கின்றார்கள் என்பதை நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. உன் நெஞ்சில் கை வைத்துச் சொல், எந்த இடத்திலெல்லாம் நீ மற்றவர்கள் முன்னிலையிலே இரக்கமுள்ளவனாக அன்பு நிறைந்தவனாக காண்பித்துக் கொள்கின்றாயோ, விட்டுக் கொடுத்து போகிறாயோ, அந்த இடத்தில்தான் அவர்கள் உன்னை மாபெரும் ஏமாளியாக்க முயற்சிகள் செய்கின்றார்கள் அல்லவா? உன் அன்பை அவர்கள் உன்னுடைய பலவீனம் என்று தவறாக எண்ணிக்கொள்கிறார்கள். எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான கஷ்டங்களையும் துரோகங்களையும் நீ வெகு தூரமாக தள்ளிவிட்டு உனக்கான நன்மைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முழுமனதோடு முயற்சிக்கிறாயோ, உன்னை நீயே உணர்ந்து சிவனே துணை என்று சுயமாக எழுந்து நிற்கிறாயோ, அன்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களின் உண்மையான சுயரூபம் என்னவென்று உனக்கு தெளிவாக தெரியவரும். உன்னை யாரெல்லாம் உண்மையாக நேசித்தார்கள், யாரெல்லாம் தங்களுடைய சுயநல காரியங்களுக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பது அதன் பிறகுதான் ஆணித்தரமாக உனக்கு புரியவரும். அதுவரை உன் கண்களை மூடியிருந்த அந்த அறியாமை திரையை உன் அப்பனான இந்த பரமேஸ்வரன் நானே விலக்கி வைப்பேன். என் அன்பு பிள்ளையே, கர்மா என்று ஒன்று இருப்பதை நீ அறிவாய். புண்ணியங்கள் பாவங்கள் என்று இந்த உலகத்தில் அளவுகோல்கள் இருக்கின்றன. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ சந்தித்த மனிதர்கள் மூலமாக உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களிலிருந்து உனக்கான மாபெரும் புண்ணியங்களை சேகரித்துக் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீணாகவில்லை. உனக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு துரோகமும் உனக்கான புண்ணிய கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை யார் காயப்படுத்தினார்களோ அவர்களின் புண்ணியங்கள் எல்லாம் ஈசனின் அருளால் உன்னை வந்து சேரும்படி இந்த கர்மாவின் சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் என்பதையும் அந்த மாற்றங்கள் எல்லாம் உனக்கு ஒரு பிரம்மாண்டமான திருப்பங்களாக மாறும் என்பதையும் நீ அறியாமலேயே அது மிகப்பெரிய வெற்றியாக உன்னை வந்தடையும். இப்படியான நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்றுதான் இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, இந்த அகிலத்தை ஆளும் ஈசனின் ஏட்டில் எழுதப்பட்ட விதியை யாராலும் மாற்றி எழுத முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டுமோ, எந்த பொருள் யார் கைகளில் சேர வேண்டுமோ அது மட்டுமே அவர்கள் கைகளில் வந்து சேரும். இதுதான் கர்மா, இதுதான் பிரபஞ்ச விதி. இதை நீ நிச்சயமாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைப் போலத்தான் உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று இந்த ஈசனால் எழுதப்பட்டிருக்கிறதோ, அது எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை தடுத்து நிறுத்த நினைத்தாலும் அது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கானது என்றால் அது இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை தேடி வரும் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே. என் தங்கமே, உனக்கு நல்ல காலம் இனி ஆரம்பமாகிவிட்டது. இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற போலியான விஷயங்களைக் கண்டு நீ மயங்கி விடாதே, கலங்கி நிற்காதே. யாருக்கு எந்த ஒரு விஷயத்தில் கொடுப்பினை இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் அந்த இன்பம் நிலைத்திருக்கும். உனக்குரியது உனக்கு மட்டுமே சொந்தம். இந்த சூழ்நிலைகளை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நேர்மையாக வாழத் துடிப்பவர்களுக்கு ஆரம்பத்தில் தோல்விகள்தான் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அவர்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அவமானமும் நிச்சயமாக ஒரு நாள் மாபெரும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது முற்றிலும் உறுதியான உண்மை. உனக்கு துரோகம் செய்தவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள் எல்லாம் தற்போதைக்கு மிகச் சந்தோஷமாக ஜெயித்துவிட்டது போல உன் கண்களுக்கு தோன்றும். ஆனால் அது வெறும் மாயை என் பிள்ளையே. தர்மம் அங்கே விஸ்வரூபம் எடுத்து மேலோங்கி நிற்கும்.
பொய் அங்கே வேரற்றுப் போய் தோற்றுப்போய் ஓடும் என்பதனை என் குழந்தையே நீ பொறுமையாக காத்திருந்து பார்க்கத்தான் போகிறாய். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், மலை போன்ற துயரங்கள் வந்தபோதெல்லாம் கண்ணீரோடு நிமிர்ந்து நின்று துணிச்சலோடு வாழ நினைத்த உனக்கு இனிமேல் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நன்மையாகவே அமையும். அதை இந்த கைலாயநாதன் என் அருளின் மூலம் உனக்கு கண்முன்னே காண்பித்துக் கொடுப்பேன். இன்னும் சிறுபொழுதில் ஒரு மாபெரும் மாற்றம் நடக்கும் என்று நான் இவ்வளவு தெளிவாக உனக்கு என் சந்நிதியில் வாக்குறுதி கொடுக்கிறேன் என்றால் இந்த ஈசன் என் வாக்கினை ஒரு நாளும் மீறமாட்டேன். வாழ்க்கை என்பது ஓர் ஆழமான கடல் போன்றது. அது எப்பொழுது யாருக்கு எந்த கஷ்டத்தை கொடுக்கும், எந்த அலையை வீசும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எந்த நேரமும் யாருக்கும் சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது, துக்கமும் கவலைகளும் நிரந்தரம் கிடையாது. பகல் இருந்தால் இரவு வருவது போல இன்பம் இருந்தால் துன்பமும் வரும். துன்பம் மட்டுமே நிரந்தரம் என்று நினைத்து முடங்கிவிடாதே. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் பனி போல விலகி உனக்கு தலைகீழான இன்பமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகும் அந்த மாபெரும் ரகசியத்தை, இந்த பிரபஞ்சத்தின் சூட்சுமத்தை உன் அப்பன் இப்போது உனக்கு தெளிவுபடுத்தப் போகிறேன். உன் செவிகளை முழுமையாக திறந்து வைத்துக்கொள். உன் செவிகளை முழுமையாக திறந்து வைத்துக்கொள் என்று உன்னிடம் கூறினேன் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இந்த அகிலத்தில் ஜனனம் என்ற ஒன்று இருந்தால் மரணம் என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும் என்பதை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள். வரவு என்று ஒன்று இருந்தால் பிரிவு என்பதும் நிச்சயம் இருக்கும். இதுதான் பிரபஞ்சத்தின் எழுதப்படாத சட்டம். இதை யாராலும் மறுக்க முடியாது. தேவாதி தேவர்கள் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. யாருக்கு முன்னால் யார் போவார்கள், யாருக்கு பின்னால் யார் வருவார்கள் என்பதும் இங்கு யாருக்கும் தெரியாது. அதனால் நீ யதார்த்தத்தை நோக்கிய பயணத்தில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டுச் சென்று விடுவது போலவும் நீ மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக தனித்துவிடப்பட்டு வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிக்க பிறந்தவள் அல்லது பிறந்தவன் போலவும் எண்ணிக்கொண்டிருந்தால் அது உன்னுடைய அறியாமை என் பிள்ளையே. நீ அனுபவிக்கின்ற கஷ்டம் இயற்கை கொடுக்கும் சாதாரணமானதாக இருந்தால் அதை நீ ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் உனக்கான வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நீ படும்பாடு யதார்த்தமான விஷயங்கள் அல்ல. இது சிலரால் திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்டது. உன்னோடு கூடவே இருந்து உன் அன்பை உறிஞ்சி குடித்துவிட்டு மற்றவர்களால் உன் வாழ்க்கையில் உனக்காகவே சரிசெய்து திணிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட துரோகத்தை உணரும் பொழுதுதான் என் குழந்தையே நீ சற்றும் தாமதிக்காமல் விழித்துக் கொண்டு அதிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். நல்ல மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் இனி என் அருளால் நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளை, உன் மனதில் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு யோசிக்கிறாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த மாய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளையும் உன்னால் நிச்சயமாக ஒற்றையாளாக நின்று எதிர்கொள்ள முடியும் என்பதனை புரிந்துகொள். இந்த ஈசன் நான் அல்லவா உனக்கானதை சட்டென்று நடத்தி கொடுக்கப் போகிறேன். இந்த குறுகிய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் அப்பன் இந்த கைலாயநாதன் நானும் உனக்கு அதனை பெற்றுத் தருவதில் உறுதியாக இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இருக்கின்ற காலத்தை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளில் யார் நல்லவர்கள் என்பதை ஆராய்ந்து அவர்களை அருகில் வைத்துக்கொண்டு உன்னை காயப்படுத்தும் தீயவர்களை, விஷம் கொண்டவர்களை வெகு தூரமாக விலக்கிவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான தர்ம பாதையில் நீ பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உன் அப்பன் பரமேஸ்வரன் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக காண்பித்துக் கொடுத்து உன்னை என்றும் நலத்தோடும் வளத்தோடும் என் நெற்றிக் கண்ணால் பாதுகாத்து வருவேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கண்ணீர் வேண்டுதல்கள் எல்லாம் இந்த ஈசனிடத்தில் முழுமையாக பதித்துவிட்டது. நீண்ட நெடிய காலமாக இந்த சிவபெருமானின் அன்பினை நீ உன்னுடைய தூய்மையான பக்தியால் முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் திருவாக்கினை உன்னால் இவ்வளவு ஆழமாக உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒருமுறை அமைதியாக அமர்ந்து சிந்தித்துப்பார். இந்த ஈசன் எப்படி உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன் வாழ்க்கைக்குள் ஒளியாக நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் அரூபமாக பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் உலகமே எதிர்த்தாலும் மாறாத அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை ஆழமான அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நான் உன்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் இருக்கின்றேனா, உன்னை முழுமையாக வணங்குகின்றேனா இல்லையா என்று என் மனதளவில் கூட நான் ஒருபொழுதும் சந்தேகப்பட்டதில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா என் பிஞ்சு பிள்ளை, நீ என் மீது எத்தனை உயிரான அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய நியாயமான வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றித் தராமல் அப்படியே விட்டு போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ என் சந்நிதியில் மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் உருகி கேட்ட அந்த மன நிம்மதியையும் உன்னுடைய தாங்க முடியாத கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதையும் நான் அறிவேன்.
எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை உயிரோடு வைத்து நெருப்பிலிட்டு காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உன் சோற்றை தின்று கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான தகுந்த பாடத்தினை கேட்டதும் எனக்கு கேட்டது. இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு 100% நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக பிறர் பார்த்து வியக்கும்படி அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு என் திருக்கரங்களால் செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றித் தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்கப்பிள்ளையே, நீ இப்பொழுது எப்பேற்பட்ட இருண்ட மனநிலையில் இருந்தாலும் சரி, எந்த படுகுழியில் விழுந்து கிடந்தாலும் சரி, உன்னை அங்கிருந்து மீட்டு கரம் பிடித்துக் கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய முழு பொறுப்பாகும். என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி வந்திருக்கும் இந்த தெய்வீக குரல் பதிவு உன்னுடைய தலையெழுத்தை, உன்னுடைய வாழ்க்கையை அடியோடு மாற்ற வந்திருக்கிறது. யார் இந்த ஈசனின் வாக்கினை இடையில் விட்டுவிடாமல் முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை இன்றோடு மாறப்போகிறது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய சொல்ல முடியாத கஷ்டம் விலகப் போகிறது. அவர்களை பிடித்துள்ள கர்மா வினைகளும் சாபங்களும் விலகப் போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக சத்தியமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட உன்னதமான பதிவை நீ அலட்சியமாக தவறவிடுவதும் அல்லது முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதும் உன்னுடைய பொறுப்பு. இதை உன் அப்பன் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய ஆழமான எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கிறேன். என் தங்கமே, இந்த சிவபெருமான் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வசந்தமாக வரப்போகிறது. இந்த ஈசன் எனக்கு அனைத்தையும் செய்து கொடுப்பார் என்ற ஆழமான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் முழுமையாக கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்படி நம்புபவர்களுக்கு உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் துளியளவும் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் நம் வாழ்க்கை உடனே மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே இருண்ட வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் தாமதமாகும். ஆனால் ஒரு சில என் தங்கப்பிள்ளைகள் என் மீது உயிரான உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள். என் மீது கலப்படமில்லாத உண்மையான பாசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அப்பனின் சத்திய வாக்கு என்பதனை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை முழுமையாக நம்பி கேட்க தயாராக இருக்கக்கூடிய என் தங்கப்பிள்ளைகள் எந்த தயக்கமும் இல்லாமல் ஓம் சிவனே போற்றி என்று எனக்காக தங்களுடைய பதிலை பதிவு செய்தால், எத்தனை தங்க பிள்ளைகள் அப்படி அன்போடு அனுப்புகிறார்களோ அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய நெய்தீபத்தில் நான் நேரடியாக காட்சி கொடுப்பேன். இது கைலாயநாதனின் சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் இப்பொழுது அனாதையாக அதிகமாக வாடுகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் உயிராக நம்பிய ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் மிக கொடூரமாக ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள். இந்த மாபெரும் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நெஞ்சம் வெடித்து, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் சிவபெருமானே இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு நம்பி இவ்வளவு நாட்கள் நான் முழு முட்டாளாக ஏமாந்து விட்டேனே என்று புலம்புகிறாய். ஆரம்ப காலகட்டத்தில் உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை என்ற பொறுப்பையும் அவரிடத்திலே தானே நீ முழுமையாக ஒப்படைத்தாய். அவரும் உன்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்துக் கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான இனிமையான வார்த்தைகளை பேசினாரே. ஆனால் இப்பொழுது அந்த ஒரு சில நபரால் உன்னுடைய உயிரான உறவானது உன்னிடத்திலே இல்லையே என்று துடிதுடிக்கிறாய். என் தங்கப்பிள்ளையின் இந்த மாபெரும் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இரவும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமுறி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயல்லவா? நீ சிந்திய கண்ணீருக்கு அளவே இல்லை அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக உன் கவலைகளை துடைப்பதற்காக இந்த அப்பன் ஈசன் ஒரு மாபெரும் முடிவினை எடுத்துவிட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை ஆழமாக நேசித்து விட்டாய். அவர்கள் மட்டும்தான் உனக்கு வேண்டுமென்று இப்பொழுது குழந்தை போல தவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் உன்னை அமைதிப்படுத்த அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்துவிட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ விரும்பி என்னிடம் உரிமையாக கேட்ட அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக நீ செய்ய வேண்டியிருக்கிறது. அது என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்கிறாயா? என் அன்பு பிள்ளையே, உனக்காக நான் எடுத்துள்ள அந்த முடிவை நிறைவேற்ற நீ எனக்காக செய்ய வேண்டிய அந்த சிறு காரியம் என்ன தெரியுமா? இந்த ஈசன் சொல்வதை நீ முழு கவனத்தோடு கேட்க வேண்டும். முதலில் உன் நெஞ்சம் மாபெரும் துணிச்சலால் நிறைய வேண்டும். நீ மனதளவில் கண்ணாடி போல உடைந்து நொறுங்கிப் போயிருக்கிறாய் என்பதை இந்த அப்பன் அறிவேன். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தருணமும், அப்பனே, என் வாழ்க்கை மாறவே மாறாதா? என் வாழ்க்கையில் இனி ஒரு சின்ன நல்ல விஷயம் கூட நடக்காதா? மரண வலியை விடக்கூடிய இந்த வலியை நான் தனிமையில் அனாதையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே. இந்த துன்பங்கள் எனக்கு என்றுமே தீராதா என்று சதா சர்வ காலமும் உன் நெஞ்சுக்குள் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லவே கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் எதிரொலித்து உன்னுடைய வாழ்க்கையிலும் மீண்டும் மீண்டும் நடக்கும். உன்னுடைய வார்த்தைகளுக்கு மாபெரும் சக்தி இருக்கிறது. என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளை உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் அடியோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும்.
இனி உன் முகத்தில் கவலை ரேகைகளை பார்க்கக்கூடாது. சிவபெருமானின் பிள்ளையாக நீ ஒரு மாபெரும் சக்தியாக நிமிர்ந்து நிற்க வேண்டும். அடுத்தாக நீ செய்ய வேண்டிய அந்த மாபெரும் ரகசியத்தை உன் செவிகளில் ஆழமாக வாங்கிக் கொள்ள தயாராகு. அந்த மாபெரும் ரகசியத்தை உன் மனதை ஒருமுகப்படுத்தி ஆழமாக உள்வாங்கிக்கொள். இன்றைய தினத்திலிருந்து நீ ஒரு முடிவை நெஞ்சில் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஈசன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து என்னை சரியாக ஒரு வாரத்திற்கு, அதாவது 7 நாட்களுக்கு அதிகாலையிலோ அல்லது மாலை நேரத்திலோ என்னை கைலாயநாதனாக பாவித்து வழிபடும் பொழுது நீ உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு அந்த 7 நாட்களிலேயே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ மிக கவனமாக கேட்டு, நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ, உன்னுடைய ஆழ்மனதில் எதை ஆழமாக விதைக்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக என் அருளால் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த ஒரு வாரத்தில் எனக்கு இது நடக்காது, எனக்கு இனி எதுவுமே கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முழுமையாக முடிந்துவிட்டது, என் வாழ்க்கை இப்படியே இருட்டிலே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு ஆதரவாக யாருமில்லை, என் வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும் என்று நீ உன்னை நீயே தாழ்த்திக் கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு அனைத்தும் எதிர்மறையாகத்தான் நடக்கும். நீ கேட்பதை அப்படியே கொடுப்பதுதான் ஈசனின் இயல்பு. நீ கஷ்டத்தை கேட்டால் கஷ்டம்தான் வளரும். அதனால் இனி உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என் வாழ்க்கையில் வசந்தம் வந்துவிட்டது, என் வாழ்க்கை மிக உயரத்தில் பறக்கப் போகிறது, என் வாழ்க்கை மாபெரும் வெற்றியாக இருக்கப் போகிறது, என் வாழ்க்கை அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது, எனக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு தீரப்போகிறது, என் இல்லத்தில் செல்வம் குறையாமல் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. அதைப்போல எனக்காக என்னை விட்டு பிரிந்த என் உறவு தன்னுடைய தவறை உணர்ந்து என்னை நாடி அன்போடு வரப்போகிறது. என்னோடு பேசாத உறவுகளெல்லாம் நான் தான் பேச வேண்டும் என்று தாமாக முன்வந்து பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் உன்னுடைய எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி அடுத்த ஒரு வாரத்திற்கு நீ கட்டாயம் பேச வேண்டும். நீ வாய்விட்டு பேசவில்லை என்றாலும் உன் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து இது எல்லாமே நடந்துவிட்டது போல பூரித்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த நேர்மறையான எண்ணமானது உனக்கு முழு மனதோடு எள்ளளவும் சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் நம்பிக்கையோடு பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்கப்பிள்ளையே, நீ இந்த புதிய வாழ்க்கையை பேசுவதற்கு தயாராகிவிட்டாயா? உன் மனதில் அந்த மாபெரும் மாற்றத்தை நினைப்பதற்கு தயாராகிவிட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக என் திருக்கரங்களில் வரங்களோடு தயாராகி இருக்கிறேன். நான் சொல்லுகின்ற இந்த வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ ஆழமாக உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மனிதர்களைப் போல மாற்றி மாற்றி எல்லாம் செய்ய மாட்டேன். இந்த ஈசன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ சரியாக கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த சிவபெருமான் உனக்காக சகலத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த ஒரு வாரத்திற்கு இந்த வழிபாட்டை செய்ய நீ தயாராக இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் உறுதியாக நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் மிக நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். ஆனால் என் அன்பு பிள்ளையே, இந்த வழிபாட்டின் போது நீ சில விஷயங்களை, சில வார்த்தைகளை தவறிக்கூட சொல்லவே கூடாதென்று நான் உன்னிடத்திலே முதலிலேயே ஆணித்தரமாக சொல்லிவிடுகின்றேன். கடந்த காலத்தை நினைத்து துக்கித்துக் கொண்டும் வேதனையை வெளிப்படுத்திக் கொண்டும் உன் பிரார்த்தனை இருக்கக்கூடாது. நீ என்னிடம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முழுமையான நேர்மறை எண்ணத்தோடு சொல்ல வேண்டும். எள்ளளவும் சந்தேகமில்லாத முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு உன் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை ஆழமாக நினைத்து நீ நினைத்தது முழுமையாக உனக்கு கிடைத்துவிட்டால் எப்படி பூரித்து சந்தோஷப்படுவாயோ அப்படியே நிஜமாகவே உளம் மகிழ்ந்து அதை என்னிடம் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய மனக்குழப்பங்கள் முதலில் உன்னை விட்டு விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு வெகு தூரம் விலகிச் சென்றுவிடும். உன்னுடைய மனது ஒரு தெளிந்த நீரோடை போல தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ முழு நம்பிக்கையோடு செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி தர்ம பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே எந்த தடங்களும் இல்லாமல் பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே வந்து வரங்களை கொடுத்தாலும் நீ உன்னுடைய பலவீனத்திலேயே உழன்று கொண்டிருந்தால் நான் கொடுக்கக்கூடிய மாபெரும் பொக்கிஷங்களை உன்னால் சரியாக பாதுகாத்து பரிபாலிக்க முடியாது என்று இந்த சத்தியவாக்கின் மூலமாக உனக்கு நான் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை உன் நினைவில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். என் தங்கப் பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் நீ சிந்திய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய இரத்த சம்பந்தமான உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த அகிலத்தை ஆளும் ஈசன் நான் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய தேடி வருவேன்.
எனக்காகச் சிறு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து மாலை நேரத்தில் மனமுருகி வழிபடுகிறாயல்லவா? அந்த தூய்மையான நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தை தவித்துக் கொண்டிருக்கிறதே, அந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த அப்பன் பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று வெறுமனே வார்த்தைக்காக சொல்லிவிட்டு வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் உனக்காக கண்டிப்பாக வருவேன். நான் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அழகாக முடித்துக் கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவற்றை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்கப்பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகிவிட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி 7 நாட்களுக்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே நீ தீபம் ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த ஈசன் உன் இல்லத்தை வெளியே நின்று காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் எனக்கு கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா. அப்பனே, ஈசனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை உருகி அழைக்க வேண்டும். உன் இல்லத்தின் வாசலிலிருந்து என்னை வரவைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை இல்லத்திற்குள் அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை மேலோங்கி உயரும். உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாக நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான் கிட்டும். என் தங்கப்பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் கூட பரவாயில்லை. நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் முழு நம்பிக்கையோடு செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். நீ செய்ய நினைப்பதை இந்த அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு சிவனே துணை என்று தைரியமாகச் செய். என் தங்கப்பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை மலை போன்ற பிரச்சனைகளையும் நான் பனி போல தீர்த்து கொடுப்பேன். ஆனால் இந்த வழிபாட்டை நீ செய்யும் பொழுது உன்னை தடுப்பதற்காகவே சில மாயைகள் உன் வீட்டைச் சுற்றி வளைக்கும். உன் மனதை குழப்ப சில தடைகள் வரும். அந்த தடைகளை எப்படி உடைத்தெறிவது, உன்னுடைய மௌனத்தையும் புன்னகையையும் எப்படி மாபெரும் ஆயுதமாக மாற்றுவது என்ற சூட்சுமத்தை நீ தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த 7 நாள் வழிபாட்டை உன்னால் முழுமையாக நிறைவு செய்ய முடியும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதனை மிக தெளிவாக இப்போது உனக்கு உரைக்கப் போகிறேன். எந்த பக்கம் இருந்து உனக்கு சோதனைகள் வந்தாலும் அதை தவிடுபொடியாக்கும் அந்த ரகசியத்தை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். இந்த தடைகளை எப்படி உடைத்தெறிவது என்று உனக்கு சொல்கிறேன். உன் முழு கவனத்தையும் என் மீது மட்டுமே வைத்து ஆழமாக கேள் என் தங்கமே. உன்னை சுற்றி எழக்கூடிய மாய வலைகளை எப்படி அறுத்து எறிவது என்பதற்கான மாபெரும் சூக்ஷ்மம் உனக்குள்ளேயேதான் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இனி ஒருபொழுதும் உனக்கு இல்லை. இந்த கைலாயநாதனை உன் அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் எவ்வித சலனமுமற்ற அமைதியோடும் முழுமையான நிம்மதியுடனும் நீ இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இனி உன் வாழ்வில் எத்தனை பெரிய கஷ்டங்கள் மலைபோல் திரண்டு வந்தாலும், எத்தனை துயரங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும், அதை எதிர்த்துப் போராடி மாபெரும் வெற்றி பெறவும் தேவையான அத்தனை மகத்தான திறன்களையும் நான் உனக்கு இப்பொழுதே கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை நீ இழந்திருந்த உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையையும், எந்த நிலையிலும் கலங்காத துணிச்சலையும், நெஞ்சுறுதியான தைரியத்தையும் இந்த ஈசன் உனக்குள் நிரப்பப் போகிறேன். ஆனால் இதையெல்லாம் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் உனக்குள்ளே ஆழமாக பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா என் குழந்தையே? உன்னிடத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக புன்னகையையும் ஆழமான மௌனத்தையும் நீ எப்பொழுதும் உன்னுடைய 2 கண்களைப் போல காத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் மனித வாழ்வில் வரக்கூடிய பல கடுமையான பிரச்சினைகளையெல்லாம் மிகச் சுலபமாக கடந்து வருவதற்கு இந்த 2மே உனக்கு மாபெரும் பிரம்மாஸ்திரங்களாக பயன்படப் போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உதடுகளில் பூக்கும் அந்த அழகான புன்னகை என்பது உன்னைச் சுற்றி எழக்கூடிய பல பிரச்சினைகளை தவிடுபொடியாக்கி தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய ஆழமான மௌனம் என்பது பல பிரச்சினைகள் உன்னை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தும் ஒரு மாபெரும் இரும்பு கோட்டையாக அரணாகச் செயல்படும். சரியான இடத்தில் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீ அமைதியாக சிரித்துவிட்டாலே பாதி பிரச்சினைகள் அங்கே காணாமல் போய்விடும். உன் முகத்தில் வீசுகின்ற அந்த அமைதியான புன்னகை உன்னை சுற்றியிருக்கும் மனிதர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் வல்லமை கொண்டது. அதனால் உனக்கு எதிராக திட்டமிடப்படும் சதிகள் கூட எளிதில் வலுவிழந்து முடிந்துவிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனமானது உன்னை வீழ்த்த நினைப்பவர்களின் எண்ணங்களை அழித்துவிடும். எப்பேற்பட்ட பிரச்சினைகளையும் மிக எளிதாகச் சமாளிப்பதற்கும், உன்னை நோக்கி வரும் ஆபத்துகளை தடுப்பதற்கும், உன்னை சோதித்துப் பார்த்து உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடையச் செய்து அதில் இன்பம் காண நினைக்கும் அத்தனை தீய சக்திகளுக்கும், உன்னுடைய மௌனனைக்கும் அத்தனை தீய சக்திகளுக்கும் உன்னுடைய மௌனமே ஒரு தகுந்த மிக கடுமையான பதிலடியாக இருக்கும். உன்னை யார் எவ்வளவு காயப்படுத்த நினைத்தாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ, உன்னுடைய இலக்கு என்னவோ அதை மட்டுமே முழு கவனத்தோடு செய்து கொண்டு
மற்றவர்கள் தூற்றும் எந்த பழியையும் கண்டுகொள்ளாமல் மௌனமாக புன்னகையோடு அவர்களை கடந்து சென்றுவிட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் முற்றிலுமாக வலுவிழந்து அழிந்து போய்விடும். அதனால் இந்த மௌனம் மற்றும் புன்னகை ஆகிய இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் ஆழமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒரு கணமும் மறந்துவிடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த சஞ்சலமான வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் எப்பொழுதும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் எந்தச் சூழ்நிலையிலும் நேர்மையாக யாருக்கும் துரோகம் செய்யாமல் தூய்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்களும் சோதனைகளும் ஆரம்ப காலத்தில் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த நெடிய போராட்டம் இறுதியில் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா? அப்படிப்பட்ட பலரும் பார்த்து வியக்கக்கூடிய மாபெரும் வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நாள்வரை நீ அனுபவித்த உன்னுடைய கண்ணீர் போராட்டங்களெல்லாம் மிக நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் எண்ணங்களெல்லாம் தவிடுபொடியாகப் போகிறது. இனிமேல் நீ உனக்கான வெற்றி படிக்கட்டில் மிக கம்பீரமாக ஏறப்போகின்றாய். உன் பாதங்களில் பட்ட முட்களையெல்லாம் அகற்றிவிட்டு ஒவ்வொரு படியையும் மிக எளிதாக கடந்து நீ உனக்கான இலக்கை அடைந்து அந்த சிகரத்தின் உச்சத்தில் சிம்மாசனமிட்டு அமரப்போகிறாய் என்பதை மட்டும் நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி யார் அன்புக்கெல்லாம் ஏங்கி நீ வாடிச் சென்றாயோ, அதற்காக எவ்வளவு கண்ணீர் வடித்தாயோ, அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே, நீ கனவு கண்டதைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி ஒரு அழகிய வசந்த காலமாக அமையத்தான் போகிறது. சிதைந்து போன உன் வாழ்க்கையை மீண்டும் அழகாக மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனான இந்த கைலாயநாதனின் முழு பொறுப்பு என்பதை உன் நெஞ்சில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். உனக்கு எதிராக இருக்கும் இந்த சூழ்நிலைகளையெல்லாம் அடியோடு மாற்றி அமைத்துவிட்டு இந்த புதிய வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான மாபெரும் சக்தியையும் அளவில்லாத மன தைரியத்தையும் நான் உனக்குள்ளே வற்றாத ஜீவநதியாக கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த சிவபெருமானின் ஆசீர்வாதங்களும் எல்லையில்லாத அன்பும் பிரிக்க முடியாத துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீ வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும், நீ தொடங்குகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் சிவனே துணை என்று உன் முழு மனதார கூறிக்கொண்டே எடுத்து வை. உனக்கு முன்னால் ஒரு அசைக்க முடியாத கேடயமாக இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன். உன் வாழ்க்கையில் கவிழ்ந்திருந்த காரிருள் முற்றிலுமாக விலகி பிரகாசமான புதிய ஒளி பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் விழிகளில் இதுவரை வழிந்த துயரக் கண்ணீர் துளிகள் யாவும் இனி அளவில்லாத ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. உன் கர்ம வினைகள் அனைத்தும் இன்றோடு எரிந்து சாம்பலாகிவிட்டன. நீ பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான பலன் பல மடங்காக சந்தோஷமாக உன்னை வந்தடையப் போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள், உன்னை தனிமையில் தவிக்க விட்டவர்கள் அனைவரும் உன் மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு வியந்து நிற்கப் போகும் அந்த பொன்னான தருணத்தை உன் அப்பன் நான் உனக்காக உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ என் மீது வைத்த அந்த ஆழமான பக்திக்கும் கலப்படமில்லாத தூய்மையான அன்புக்கும் இதுதான் இந்த ஈசன் உனக்கு அளிக்கும் மாபெரும் பரிசு. இனி உன் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். உன்னை சுற்றியிருக்கும் மாயைகள் அனைத்தும் விலகி உண்மையானதும் நிலையானதுமான ஒரு உன்னத வாழ்க்கை உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் இனி அர்த்தம் கிடைக்கப் போகிறது. என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. என் அன்பு பிள்ளைகளே, எல்லாம் வல்ல ஈசனின் இந்த சத்திய வாக்கு உங்கள் மனதிற்கு எல்லையில்லாத ஆறுதலையும் வாழ்வின் மீதான புதிய ஆழமான நம்பிக்கையையும் கொடுத்திருந்தால், உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரமாக தீரப்போகும் இந்த நன்னாளில் இந்த ஈசனின் பரிபூரண அருளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பெற எவ்வித தயக்கமும் இல்லாமல் மறக்காமல் நமது சிவனே துணை வலையொலி பக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள். பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய மறக்காமல் அந்த மணிவடிவ குறியீட்டையும் அழுத்திக் கொள்ளுங்கள். இந்த தெய்வீக அருள்வாக்கு உங்களைப் போலவே வாழ்க்கையில் அடிபட்டு ஏமாந்து கஷ்டப்படும் மற்றவர்களுக்கும் போய்ச் சேர்ந்து அவர்கள் வாழ்விலும் ஒரு மாபெரும் ஒளியை ஏற்ற இதனை மற்றவர்களுக்கும் தவறாமல் பகிர்ந்து உதவுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் குறைகளையும் வேண்டுதல்களையும் ஓம் சிவனே போற்றி என்று முழு நம்பிக்கையோடு கருத்துப்பெட்டியில் பதிவு செய்யுங்கள். உங்களை தாங்கும் ஈசனின் அருள் என்றும் உங்கள் உற்ற துணையாக நிற்கும். திருச்சிற்றம்பலம்.